ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளோட சேனலில் ரெசிபி வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு இல்லையா? ஸோ இன்றைக்கி ஒரு ரெசிபி வீடியோ தான் போடுறேன். அது ஒரு லஞ்ச் காம்போ. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, கீரை பொரியல், அப்புறம் ஒரு சிம்பிளாக எக் ஆம்லெட். இவ்வளோ தான் இன்றைக்கி மெனு. நல்லா சமைக்க தெரிஞ்சவங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய இதுவா அப்படின்னு இருக்கும். பிகினர்ஸ்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க பார்க்கலாம். முதல் வேலையாக இந்த குழம்புக்கு தேவையான புளியை ஊற வச்சுறேன். ஒரு சின்ன எலுமிச்சம் சைஸ் புளி தான் எடுத்திருக்கேன். அடுத்தது இந்த குழம்புக்கு ஒரு மசாலா பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணோம். அது எப்படின்னா, ஒரு மசாலா பவுடர், ஒரு மசாலா பேஸ்ட், இப்படி தனித்தனியாக பொருட்களை வதக்கி அரைச்சி ரெடி பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு மசாலா பவுடருக்கான பொருள் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். இந்த குழம்பு மொத்தமாகவே நல்லெண்ணெயில் பண்ணால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு அது பிடிக்காதுன்னா நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற நார்மல் எண்ணெய் எதுவோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் காஞ்ச மிளகா ஒரு 12லேருந்து 15 எடுத்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி குறைக்கவோ கூட்டவோ செய்யலாம். அடுத்தது கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், முழு கொத்தமல்லி விதை 1 டீஸ்பூன், குருமிளகு 1 டீஸ்பூன், அப்புறம் வெந்தயம் 1/4 டீஸ்பூன், அப்புறம் வெள்ளை எள்ளு 1 டீஸ்பூன். ஸோ முதல்ல இந்த எண்ணெயில் வெள்ளை எள்ளை தவிர மற்றதெல்லாம் ஒன்று ஒன்றா போட்டு நம்ம வறுத்துக்கலாம். இப்போ எல்லாமே கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. இதில் லாஸ்ட்டாக இந்த எள்ளையும் போட்டு அதுவும் நல்லா வறுபடும். அது வறுத்த உடனே ஆஃப் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயிலேருந்து அதை தனியாக ஃபுல்லாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு நல்லா ஆற விட்டுடலாம். இப்போ அதே கடாயை திரும்பி வச்சுக்கோங்க. சப்போஸ் எண்ணெய் பத்தலைன்னா கொஞ்சமாக எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இதில் சின்ன வெங்காயம், பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 15, பூண்டு அதே மாதிரி ஒரு 15. நல்லா தோல் உரிச்சிட்டு ரொம்ப பெரிய சைஸாக இருந்தால் அதை கட் பண்ணிக்கோங்க. சின்னதாகவே இருந்தால் அப்படியே போட்டுடலாம். ஸோ அதை நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு அடுத்தது தக்காளி ஒரு மீடியம் சைஸு 3 எடுத்திருக்கேன். அதையும் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். இது இப்போ நல்லா வதங்கணும். தக்காளியெல்லாம் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் ஃபுல்லாக வதக்கி எடுத்துடலாம். இப்போ இது கரெக்டாக இருக்குது. இதில் திருவின தேங்காய் அது ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லை 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டால் கூட ஓகே. ஸோ அதையும் சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா வதக்கி இப்போ கரெக்டாக இருக்குது. ஆஃப் பண்ணிடலாம். இதுவும் நல்லா ஆறட்டும். இப்போ முதல்ல வறுத்து வச்சோம்ல
காஞ்ச மிளகா, பருப்பு அந்த ஐட்டம்ஸ் எல்லாம். ஸோ அது நல்லா ஆறிடுச்சு. ஸோ அதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிடலாம் முதல்ல. இப்போ இதை வந்து பவுடர் ஆகிடுச்சு. இதில் நம்ம வதக்கி வச்சு வெங்காயம், பூண்டு, தக்காளி இருக்கு இல்லையா, அதுவும் ஆறிடுச்சு. அதையும் இதுலேயே போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். சூப்பராக அரைச்சி எடுத்து வச்சுட்டோம். இனி இப்போது கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணக்கூடாது, ஆக்சுவலாக கீரி தான் எடுக்கணும். குட்டி குட்டி கத்திரிக்காய், எண்ணெய் கத்திரிக்காய்க்குனே இருக்கிற கத்திரிக்காய். இது வந்து எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான கத்திரிக்காய். ஏன்னா எங்கள் வீட்டு மாடியிலே காய்ச்சது. கத்திரிக்காயோட அந்த காம்பு இருக்கு இல்லையா, அதை ஃபுல்லாக கட் பண்ணி போட்டுறக்கூடாது. அப்படி அதை கட் பண்ணிட்டா மொத்தமாக பிரிஞ்சிரும். ஸோ அதனால் கத்திரிக்காய் வந்து நல்லா கழுவிட்டு அந்த நீளமாக இருக்கிற காம்பை மட்டும் கட் பண்ணிவிட்டு கத்திரிக்காவை அப்படியே குறுக்கு வாட்டில் 4 கீறணும். கீறிட்டு ஜஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணி உள்ளே பூச்சி எதுவும் இருக்கான்னு மாத்திரம் செக் பண்ணிக்கோங்க. பூச்சி இல்லாததாக எடுத்து க்ளீனாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மறுபடியும் அடுப்பில் கடாய் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும். கொஞ்சம் நிறையவே எண்ணெய் ஊற்றணும். ஏன்னா கத்திரிக்காவெல்லாம் நம்ம வந்து வறுத்து எடுக்க போகிறோம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் இந்த கீரி வச்சுருக்கோம்ல கத்திரிக்காய், அதை ஒன்று ஒன்றா இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை வதக்கி விடணும். போட்டு ரொம்ப அதை வந்து கிண்டி விட்டு பிச்சிடக்கூடாது. ரொம்ப சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணணும். ஜஸ்ட் திருப்பி போட்டு அது வெளியெல்லாம் கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷ் கலராகவும் உள்ளுக்குள்ளே ஒரு பாதி வரைக்கும் வேகிற அளவுக்கும் நம்ம வதக்கிட்டு எடுத்துட வேண்டியதுதான். இப்போ இது கரெக்டாக இருக்குது. நான் இது எல்லாத்தையுமே எடுத்துடுறேன். இப்போ கத்திரிக்காவையும் வதக்கி எடுத்துட்டோம். தேவையான மசாலாவும் அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ குழம்பை மட்டும் பண்ண வேண்டியது தான் பாக்கி. ஸோ கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன். இந்த எண்ணெயே கொஞ்சம் இருக்கு இல்லையா, இது கூட இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஏன்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புங்கும் போது கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி தான் ஆகும். இல்லை எனக்கு இவ்வளோ எண்ணெய் வேண்டாம், நான் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா அது உங்கள் இஷ்டம். அதுக்கேற்ற மாதிரி டேஸ்ட் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. கொஞ்சமாக கடுகு போட்டு பொரிய விடணும். கடுகு பொரிஞ்சதும் ஒரு 10 வெங்காயம் 10 பூண்டு உரித்து குட்டி குட்டியாக கட் பண்ணதும் கொஞ்சம் கருவேப்பிலையுமா சேர்த்து அதில் போட்டு அது நல்லா வதக்குறேன். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கிறதுனால சீக்கிரமாகவே வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துக்கிறேன். அந்த மசாலாவை എന്നിട്ട് நல்லா கிளறி விடணும். அந்த அரைச்ச அந்த மிக்சியிலேயே கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கலக்கி அதையும் இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த மசாலாவை நல்லா வதக்கணும். அந்த தண்ணிலாம் வந்து நல்லா அப்சர்வ் ஆகிட்டு மசாலா நல்லா அந்த பச்சை வாசனை போக வெந்து எண்ணெய் கொஞ்சம் பிரிய ஆரம்பிக்கணும். இதில் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நம்ம புளி ஊற போட்டிருந்தோம்ல, அதை பிழிஞ்சு அது இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது வந்து தண்ணி பத்தாது, குழம்பு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும். அதனால் கொஞ்சம் நல்லாவே தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் உப்பு பார்த்துக்கிறேன். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் கூட உப்பு போடுறேன். அதுக்கப்புறம் இந்த குழம்புல உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே இருக்குது. அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரே ஒரு ஐட்டம் சேர்க்கணும். கொஞ்சம் வெல்லம் தான் அது. நான் வந்து நாட்டு சர்க்கரை தூள் வச்சுருக்கேன். நாட்டு சர்க்கரை வேறு ஒன்றும் இல்லை, வெல்லத்தோட பொடி தான் அது. ஸோ அதை வந்து நான் ஒரு ஸ்பூன் போல் போட்டுக்கிறேன். இப்போ எல்லாத்தையுமே நல்லா சேர்த்து விட்டு இந்த குழம்பு கொஞ்சம் கொதிக்கட்டும். இந்த குழம்பு வந்து இன்னும் கொஞ்சம் கூட டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு சாம்பார் பவுடரும் நான் சேர்க்குறேன்.
இது வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு வேண்டானா நீங்கள் சேர்க்க வேண்டாம். பட் இதை சேர்த்து பண்ணால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து சாம்பார் பொடியும் சேர்த்துக்கிறேன். ஒரு 1.5-2 டீஸ்பூன் அது போதும். ஸோ இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் வந்து நீங்கள் இப்போ காரம் கூட செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரமும் கம்மியாக இருந்ததுன்னா வேணால் மிளகாத்தூள் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ இது கொதிக்கும் போது நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம்ல கத்திரிக்காய், அதை வந்து இது கூட சேர்த்துக்கணும். கத்திரிக்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா போட்டு ரொம்ப கிண்டிகிட்டே இருக்கக்கூடாது. போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வேக விட்டுடணும். நடுநடுவில் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க, அடி பிடிச்சிடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் கரெக்டாக வெந்தும் இருக்குது. குழம்பும் நல்லா தேவையான அளவுக்கு திக்னஸ் வந்து எண்ணெய் பிரிய ஆரம்பிக்குது. இப்போ இதில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி அடுப்பை ஆஃப் பண்ணி குழம்பு மூடி வச்சிடலாம். அடுத்தது கீரை பொரியல் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கடாய் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் சேர்க்கணும். நான் வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். பொரியலுக்கெல்லாம் அது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் கொஞ்சம் சூடான உடனே இந்த வெங்காயம் பச்சை மிளகாயில் அதில் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ஒரு 2-3 பச்சை மிளகா நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் கொஞ்சம் சாஃப்ட் ஆயிடுச்சு. நம்ம கழுவி க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க அந்த கீரையும் இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் வேக வச்சிடலாம். இப்போ கீரை கரெக்டாக வெந்துருச்சு. இதில் தேங்காய் திருவுனதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஆஃப் பண்ணி வச்சிட வேண்டியது தான். ஈஸியாக முடிஞ்சிருச்சு பொரியல். அடுத்தது ஒரு முட்டை ஆம்லெட் பண்ணிடலாம். அதுக்கு பெரிய வெங்காயம் அப்புறமா பச்சை மிளகா நல்ல பொடியாக கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டிருக்கு. இப்போவே வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா உப்பு போட்டால் வந்து சரியாக மிக்ஸ் ஆகாது. ஸோ அதனால் இப்போவே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அடுத்து ஒரு 4 முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். இப்போ ஆம்லெட்கான கல் வச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன். இதுலேயும் நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த முட்டை ஆம்லெட் வந்து ஒரு மாதிரி கரிஞ்சிடாமல் பார்த்து எடுக்கணும். கரிஞ்சிச்சுன்னா அதோட டேஸ்ட் ஒரு மாதிரி கசப்பாயிடும், உங்களுக்கே தெரியும். அவ்வளோதான், திருப்பி போட்டாச்சு. 2 பக்கமும் வேக வச்சுட்டு ஆஃப் பண்ண வேண்டியதுதான். இப்போ சூப்பராக சுட சுட சாதம், குழம்பு, பொரியல், ஆம்லெட் எல்லாம் ரெடி. இப்போ எல்லாம் எடுத்து வச்சு செம்மையாக நான் சாப்பிட போகிறேன்.
நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டுமே வந்து எனக்கு அவ்வளோ ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்னோட இதையும் பார்த்துட்டு ஒருத்தவங்க வந்து கமெண்ட் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாடா பை பாய்.